இன்னைக்கு நாக சதுர்த்தி. எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே அரசமர பிள்ளையார் இருக்காரு. பிள்ளையார் இருந்தால் கூடவே நாகரும் இருப்பார் இல்லையா? இந்த நாகருக்கு தான் நான் வருஷம் நாக சதுர்த்தி பூஜை பண்ணுவேன். மஞ்சள் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு பால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணாலே போதும். ஒரு சிலர் வீட்டில் இருந்தே பண்ணுவாங்க. வீட்டில் பண்ணாலும் சரி, கோவிலில் பண்ணாலும் சரி, இந்த தினத்தில் நம்ம சார்பாக, நம்ம குடும்பத்தோட சார்பாக 1 டம்ளர் பாலாவது பூமிக்குள்ளே போகணும். அதுதான் நியதி. போன பிறவியில் நம்மளோ நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களோ நாகங்களுக்கு தொல்லையோ இல்லைன்னா நாகப்பாம்பு அடித்து கொண்டிருந்தாலோ இந்த பிறவியில் நம்மளோட ஜாதகத்தில் அது ராகதோஷமாவோ கேது தோஷமாவோ காலசர்ப்ப தோஷமாவோ வந்து நிற்கும். நம்ம நாக சதுர்த்தி பூஜை பண்ணுறதுனால இந்த தோஷத்திலிருந்து சீக்கிரமாக நிவர்த்தி அடைஞ்சிடலாம். கட்டாயம் எல்லாரும் இந்த பூஜை பண்ணுங்க. இதை பார்க்குற எல்லாருக்குமே நாகராஜரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.